அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் ஒரு குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப நாளாகவே இதை ட்ரை பண்ணணும், ரொம்ப சிம்பிளாக இருக்கே அப்படின்னு சொல்லி நிறையா நான் யூடியூப்லலாம் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக இருக்குது, சமைச்சு பார்க்கலான்னு சிக்கனில் வந்து ஆப்கான் சிக்கன் புலாவ் செய்யலான்ட்டு நான் ஒரு சிக்கன் எடுத்துக்கிறேன். இந்த சிக்கனை நான் 4 பீஸாக கட் பண்ணி வாங்கிக்கிட்டேன். நீங்களே ஈஸியாக வீட்டிலே கூட கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு 3 வெங்காயம், 3 தக்காளி, ஒரு 4-5 பச்சை மிளகாவோட ஸ்மெல்லு தான் இதில் வந்து மேஜராக இருக்க போகுது. நம்ம வந்து தக்காளியை ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னா அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நல்லா பேஸ்ட்டாகவே அரைச்சி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாவை வந்து காம்பு மட்டும் நீக்கி எடுத்துக்கணும். நம்ம வந்து ரொம்ப அந்த நடுவில் கீறுவோம்ல, அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ண வேணாம். தக்காளி வந்து பார்த்திங்கன்னா பழமாக இல்லாமல் ரொம்ப புளிச்சிக்கிட்டு அந்த மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு நடுத்தரமாக காயாக இருந்தாலே போதுமானது. இங்கே நல்லா ஒரு 3 தக்காளி எடுத்து குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம வந்து மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து என்ன ப்ராசஸ்னு பார்த்திங்கன்னா, வெங்காயமும் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். வெங்காயம் வந்து ஒரு 3 நார்மல் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ சிக்கன் எடுத்துக்கிறேன். அதுக்கு நான் ஒரு 3 கப் ரைஸ் போடுறேன். 1 கிலோவுக்கு ஒரு அப்படி கம்மியான ரைஸ் போடுறேன். இதுக்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கிரேவி நம்ம வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுறோம். இதில் நம்மளோட மசாலா எதுவுமே அவ்வளோக்கா இருக்காது. அதனால் வந்து தயிர் இதெல்லாம் இல்லாததுனால நம்ம வந்து 3 கப்பு தான் நம்ம அரிசி போடுறோம். இந்த அளவுக்கு ஏற்ற வெங்காயம் தக்காளி உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். இது எல்லாத்தையுமே குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஒரு கனமான பாத்திரம் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டேன். நான் ஏன் பாத்திரம் மாற்றிக்கிட்டே இருப்பேன். இதில் ஏன் மாற்றுறேன்னா, கொஞ்சம் அப்படியே அந்த ஒன் பாட் குக்கிங்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கறி நல்லா குக்காகி வரணுங்கிறதுனால தான். எண்ணெய் ஊற்றிட்டு ஆலிவ் ஆயில் ஊற்றிருக்கேன். பட்டை கிராம்பு ஏலக்காய் வறுத்து அரைச்சதை ஒரு ஸ்பூன் நல்லா சேர்த்துக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் அதில் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம 3 ஸ்டேஜில் உப்பு போடுவோம்ல, அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் மட்டும் கொஞ்சோண்டு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். மூடி போட்டு கூட கொஞ்சம் நேரம் வச்சு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இதுக்கு கேரட் தேவைப்படும். அதுவுமே நான் வந்து பார்த்திங்கன்னா மெலிஸாக கட் பண்ணி அந்த கேரட்டையும் நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸியாகவே அழகாக கேரட் கொஞ்ச நேரத்துலேயே மூடி போட்டு நம்ம இதோடய வதக்கணும் அப்படின்னா நல்லா ஒரு வதன்னு நல்லாவே வெந்துடும். ஸோ தனியாக வேக வச்சு தண்ணியில் அதை அந்த மாதிரி தனியாக எடுத்து ஊற்றுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நான் என்னோடய மெத்தடில் செய்கிறேன். அப்படியே அதிலேயே கேரட்டையும் போட்டு வெறும் பச்சை மிளகாவை காம்பு மட்டும் எடுக்கணும், கீறக்கூடாது. ஒரு 3 மினிட்ஸ் வச்சிங்கன்னா, ஒரு 5 மினிட்ஸ்னே வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடும். வதங்கி வந்ததுக்கு நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். தனியாக எடுத்து வச்சதுக்கப்புறமா அதே பாத்திரத்தில் நான் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் செய்ய போகிறேன். அதுக்கு கொஞ்சோண்டு மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா. இது வந்து சவுதி மசாலா அந்த மாதிரிலாம் நமக்கு கிடைக்காதவங்களுக்கு இது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணி சமைச்சிக்கிறது. இது கூட கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் போட்டுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளியை இதோட சேர்த்து ஒரு 3 மினிட்ஸ்க்கு நல்லா அப்படியே கொதித்து வரணும். அந்த மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இதில் நான் சவுதி மசாலா சேர்க்குறேன். மந்தி மசாலா, சவுதி ஸ்பைசஸ்ன்னு சொல்லுவாங்க. அது இல்லைன்னா இதுக்கு முன்னாடி போட்ட மசாலாவே போதுமானது. இதில் வந்து இந்த கட் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இந்த சதை பக்கமாக, இந்த பெரிய பீஸாக இருந்தால் சதை பக்கமாக போட்டு நீங்கள் கீழே பாட்டுக்கு கீழே நமக்கு படுற மாதிரி முதல்ல சதை பக்கத்தை நம்ம திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். இதையுமே இப்போ வந்து ஓரளவுக்கு செட் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வச்சிடலாம். மூடி போட்டு கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம், ஒரு 8 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன். நல்லா அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் கறி வெந்திருக்கும் போது நம்ம தனியாக எடுத்து வச்சுருந்த வெங்காயம், கேரட், பச்சை மிளகாய் வதக்கியிருக்கோம்ல, அதையும் சேர்த்து இப்போ செகண்ட் ஸ்டேஜில் இப்போ நம்ம உப்பு சேர்க்குறோம். இதை அப்படியே நம்ம லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா ஒரு 15 நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தண்ணி நல்லா அதே விட்டுடும். கோழியில் எந்த ஒரு தண்ணியும் நம்ம ஆட் பண்ண வேணாம். அழகாக அப்படியே அந்த கோழி வெந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அப்படியே பஞ்சாக சூப்பராக இருந்தது. அப்படியே கலண்டு வந்தது கையில். ஒரு கல்லான ஃபீல்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாமல் நல்லா இருந்தது. இதுக்கப்புறம் நான் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு கறி வெந்தோடனே நான் பெரிய பாட்டுக்கு வந்து மாற்றிடுறேன். மாற்றினோன்னே இந்த கனமான பாத்திரத்தை அந்த மாதிரி கறி சமைச்சு ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் மாற்றுறது வந்து உண்மையிலே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது அந்த கறி. அதனால் நான் இந்த ப்ராசஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இப்படி சமைக்கும் போது இதை நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். இதை பெரிய சட்டியில் மாற்றும் போது ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு கிரேவி கீழே ஊற்றிட்டு
அதுக்கப்புறமா கறி எல்லாத்தையும் நீங்கள் அடுக்கிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த கிரேவியை நம்ம வந்து கலந்து நம்ம மிக்ஸ் பண்ணி அதில் ஊற்றிடலாம். ஊற்றிட்டதுக்கப்புறம் சேம் நம்ம பிரியாணி ப்ராசஸ் மாதிரி தான். ஆனால் நமக்கு என்னென்னா இதில் எக்ஸ்ட்ராவாக தண்ணின்னு எதுவும் நம்ம ஆட் பண்ணல. அதனால் அரிசி கொஞ்சம் விரையா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ யூஸ்வலாக பிரியாணிக்கு 1:1 தான் ஊற்றுவோம். ஒரு கப் அரிசிக்கு 1 கப்பு தண்ணி தான். இதில் ஒரு 2 கப் நீங்கள் எக்ஸ்ட்ரா ஊற்றினா நல்லது. ஸோ நீங்கள் அரிசி நான் 3 எடுத்தேன்னா ஒரு 5 கப்புக்கு நீங்கள் தண்ணி ஊற்றணும். ஏன்னா அதில் தண்ணின்னு வேறு எதுவுமே இல்லை. அதனால் நமக்கு கிரேவி மாதிரி தானே இருந்தது. ஸோ தண்ணி தேவையான அளவுக்கு ஊற்றிட்டு இப்போ நமக்கு 3rd ஸ்டேஜுக்கு உள்ள உப்பு, இந்த உப்பு தான் சாப்பாடுக்கும் சேர்த்து அந்த அரிசிக்கும் சேர்த்து நம்ம போடுறோம். அந்த சோறு சமைச்சு வரும்போது நமக்கு கரெக்டாக இருக்கணும். இந்த தண்ணி கொதி வந்தோடனே 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி ரைஸை நான் போட்டுக்கிறேன். போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா தம் போட போகிறோம். ஓரளவுக்கு கொதி வந்தோடனே அன்னைக்குன்னு பார்த்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு பாஸ்மதி வேறு யூஸ் பண்ணிட்டேன். ஸோ எப்போவுமே நான் சமைக்கும் போது பிரியாணிலாம் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக அரிசி சூப்பராக இருக்கும். இந்த அரிசி வந்து பாஸ்மதியிலே ஏதோ ரோஸ்ன்னு ஏதோ போட்டிருந்தது. அது வாங்கியிருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு கொதி வந்து சரிசமமாக வந்தோன்னே நம்ம தம் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்முக்குள்ள ப்ராசஸ். கீழே தம் பிளேட்டு இல்லைனா தவா வச்சுக்கலாம். மேலே அந்த மாதிரி ஒரு துணி போட்டுட்டு மூடியை போட்டுட்டு மூடிட்டு வெயிட் வைங்க. இந்த மாதிரி ஒரு அளவாக ஒரு கம்மி வெயிட் யூஸ் பண்ணிங்க, அந்த இடிக்கிறது இருக்கும்ல அது யூஸ் பண்ணால் ஓகே. கண்ணாடி மூடி போட்டு வெயிட்டான இடிக்கிறத கொண்டு போய் கவுத்திடாதீங்க, அது ரொம்ப டேஞ்சர். ஆப்கான் புலாவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா அந்த அரைச்ச தக்காளி, வறுத்த காஞ்ச திராட்சை, கருப்பு காஞ்ச திராட்சை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட். ஸோ அதை நம்ம கண்டிப்பாக இதில் ஸ்கிப் பண்ணிடக்கூடாது. ஸோ கருப்பு திராட்சையை நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன். வறுக்கிறதுமே நார்மலான எண்ணெயில் வருங்க, நெய்யிலலாம் போட்டு வறுத்துறாதீங்க, ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 15 மினிட்ஸ் தம்முக்கு அப்புறம் சூப்பராக நல்ல ஸ்மெல்லோட மசாலா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது. நம்மளோட ஆப்கான் புலாவ், சிக்கன் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. அல்ஹம்துலில்லா. ரொம்ப பரபரப்பான இருக்கக்கூடிய ஒரு சிச்சுவேஷனில் ரமதான்லாம் வருது. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒரு ஈஸியாக சமைக்கணும். ஒரு இஃப்தாருக்கு கூட சமைச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே நாங்கள் சஹர் வரைக்கும் கூட இதை வச்சு நாங்கள் சாப்பிட்டுக்குவோம். அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிள், ஈஸியான ஒரு ரெசிபி. நமக்கு வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக நீங்கள் இன்ஷால்லா ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்ஷால்லா அதே மாதிரி ஈஸியாக பிரியாணி செய்யணுன்னு ரெசிப்லாம் கேட்டுட்ருக்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இன்ஷால்லா. நம்மளோட வீடியோவில் நம்ம சேனலில் மந்தி ரெசிப்ஸ் எல்லாமே போட்டிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது இன்ஷால்லா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.